சர்வதேச வர்த்தகம் என்ற பாடப்பரப்பினுடைய தொடர்ச்சித்தன்மையாக இன்றைய காணொளியில் நாங்கள் படிக்கப் போகின்ற விடயங்கள் 2 எண்ணக்கருக்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, சர்வதேச வர்த்தகத்தினுடைய நன்மைகள் எவை என்ற விடயமும், இரண்டாவது, சர்வதேச வர்த்தக நன்மையினுடைய 2 வகைகளான இயற்கை நன்மை, செயற்கை நன்மை என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் இன்றைய வகுப்பறையில் நாங்கள் கற்கப் போகின்ற பாடங்களாகும். ரைட், இதை பற்றிய விளக்கங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம். முதலாவது விடயம், சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள் எவை என்ற விடயம் பற்றி பார்ப்போம். சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள் இங்கே 10 கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களை பொறுத்தவரையில உங்களுடைய அமைப்பு கட்டுரை வினாவினுடைய ஒரு பகுதிக்குரிய புள்ளி 4 அல்லது ஆக கூடுதலாக 5 தான் இருக்கும். எனவே சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள் எவை என்று கேட்கப்படுகின்ற பொழுது நீங்கள் 4 அல்லது 5 விடயங்களை ஞாபகம் வைத்திருத்தல் போதுமானது. இருந்த போதிலும் நாங்கள் இங்கு 10 நன்மைகள் பற்றி கதைக்கப் போகிறோம். ரைட், நீங்கள் 4 அல்லது 5 நன்மைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது நன்மையாக நாங்கள் பார்க்க போற விடயம், ஒரு நாடு தன்னுடைய மிகை உற்பத்திகளை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய மிகை உற்பத்திகளை சந்தைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் அந்தந்த நாடுகளுக்கு கிடைக்கும். ரைட், இலங்கையில தேயிலை உற்பத்தி மிகையாக இருக்கிறது, ஆடை உற்பத்தி மிகையாக இருக்கிறது. அது என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஏற்றுமதி செய்ய வேண்டி இருக்கிறது. அதுக்கு என்ன அடிப்படையானது? சர்வதேச வர்த்தகம். இரண்டாவது நன்மை பார்ப்போம், உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாதவற்றை அல்லது உள்நாட்டில் உற்பத்தி செலவு கூடிய உற்பத்திகளை நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக் கொள்வதற்கும் சர்வதேச வர்த்தகமே அடிப்படையாக அமைகிறது. இது சர்வதேச வர்த்தகத்தின் இரண்டாவது முக்கிய அனுகூலமாக நாங்கள் சொல்லலாம். முதலாவது சொல்லப்பட்டது மிகை உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியும். இரண்டாவது, உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத அல்லது உற்பத்தி செலவு கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்ளுதல். பெட்ரோலை நாங்கள் இலங்கையில உற்பத்தி செய்ய முடியாம இருக்கிறோம். அப்ப அது என்ன செய்ய வேணும்? மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன பொருத்தமா இருக்கு? சர்வதேச வர்த்தகம். மூன்றாவது, வளம், அதாவது வளங்களை விளைதிறன் மிக்க அல்லது வினைத்திறன் மிக்க உற்பத்திகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்ப இலங்கைக்கு தைத்த ஆடையும் தேயிலையும் விளைதிறன் மிக்க அல்லது வினைத்திறன் மிக்க உற்பத்திகளாக இருக்கின்றன. ஆகவே இலங்கை நாட்டிலே உள்ள பெருமளவு வளங்களை நாங்கள் எங்களுக்கு மிக பொருத்தமாக அமைகின்ற அந்த உற்பத்தியிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு சர்வதேச வர்த்தகத்தின் மூலம்தான் கிடைக்குது. அப்ப நாங்க எங்களோட நாட்டு மக்கள் கூடிய அளவிலே இந்த உற்பத்திகளுக்கு பொருத்தப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வளங்களை பொருத்தமாக நாங்கள் அதிக அளவிலே அந்த உற்பத்தியில கையாள்வதன் மூலம் பேரளவு உற்பத்தியை மேற்கொண்டு வர்த்தக நோக்கில உருவாக்குறோம். ஆகவே இங்க சொல்லப்பட்ட விடயம், எங்களோட வளங்களை விளைதிறனான வினைத்திறன் மிக்க உற்பத்திகளில பயன்படுத்தி கொள்வதற்கும் அந்த உற்பத்திகளிலே எங்கள் வளங்கள் சிறப்பு தேர்ச்சி அடைவதற்கும் சர்வதேச வர்த்தகம்தான் அடிப்படையாக அமையும் என்பது மூன்றாவது நன்மையாக நாங்கள் பார்க்கிறோம். நாலாவது சர்வதேச வர்த்தகத்தினுடைய நன்மை, தரமான பண்டங்களை குறைந்த விலையில் நுகர்வு செய்யலாம். உலகத்திலே மிக பிரபலமான உற்பத்திகள் அல்லது சர்வதேச ரீதியில புகழ் வாய்ந்த உற்பத்திகள் என்ற தரம் வாய்ந்த உற்பத்திகளை நாங்கள் சர்வதேச சந்தையிலிருந்து பெற முடியும். அதே நேரம் ஒப்பீட்டு நன்மையின்படி நாங்கள் வர்த்தகம் செய்கின்ற படியினால செலவு குறைந்த விலை குறைந்த பொருட்களை பெறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தரமான பொருளை பெற முடியுது, விலை குறைந்த பொருளை பெற முடிகிறது. விலை குறைந்த பொருளை பெறுவதன் மூலம் குறைந்த அளவிலான பணவீக்கத்தை நாட்டிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது இந்த சர்வதேச வர்த்தகத்தினுடைய இன்னொரு நன்மையாக நாங்கள் சொல்கிறோம். ஐந்தாவது நன்மைக்கு வருவோம், முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களையும் புத்தாக்கங்களையும் வெளிநாட்டிலே இருந்து பெறலாம்.
இப்ப வெளிநாட்டு பொருள் ஒன்று இலங்கைக்குள்ள வருதுன்னு சொன்னால் அந்த உற்பத்திக்குள்ள இருக்கிற நுட்பம் என்ன, தொழில்நுட்பம் என்ன என்பதை நாங்கள் ஆராயலாம். அந்த பொருளை நாங்கள் பகுத்து பிரித்து ஆராய்வதன் மூலம் அந்த உற்பத்திக்குள்ள கையாளப்பட்டுள்ள தொழில்நுட்பத்தை நாங்கள் அறிகிறோம். எனவே புதிய தொழில்நுட்பங்களை அறியக்கூடியதா இருக்குது. வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்குள்ள வருகின்ற புதிய வகை பண்டங்களை அல்லது புத்தாக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரெண்டு அறிவை நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறுவதற்கு சர்வதேச வர்த்தகம் எங்களுக்கு அடிப்படையாய் அமைகிறது. ஆறாவது அனுகூலம் வருவம் வெளிநாட்டு உதவிகள், வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு முதலீடுகளை நாங்கள் அதிக அளவில் பெறலாம். சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் நாடுகளுக்கு இடையே நட்புறவு, ஒத்துழைப்பு, பரஸ்பர உறவு நிலை உருவாகிறது. இந்த உறவு நிலையை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உரிய நாடுகளில் இருந்து உதவிகளை, கடன்களை, முதலீடுகளை பெற முடியும். எனவே சர்வதேச வர்த்தகம் இன்னொரு வகையில் எங்களுக்கு வேறு வகையிலான பொருளாதார உதவிகளை பெறுவதற்குரிய ஒரு நட்புறவு விடயமாகவும் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. இதையும் நாங்கள் சர்வதேச வர்த்தகத்தினுடைய ஒரு அனுகூலம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏழாவது அனுகூலம் சொல்வோம், இந்த சர்வதேச வர்த்தகத்துக்கு வங்கி சேவை அடிப்படையானது, காப்புறுதி சேவை அடிப்படையானது, போக்குவரத்து அடிப்படையானது. உள்நாட்டிலும் சரி, சர்வதேச ரீதியிலும் சரி, சர்வதேச வர்த்தகத்துக்கு அடிப்படையாக அமைகின்ற சேவை துறைகளான வங்கி, காப்புறுதி, போக்குவரத்து என்பது சர்வதேச தரத்துக்கு நிகராக உள்நாட்டில் வளர்ச்சி அடைகிற பொழுதுதான் வெளிநாட்டவர் எங்களுடைய நாட்டோட வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் விரிவடையும். எனவே சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் சேவைத்துறை வளர்ச்சி அடைதல் என்கின்ற ஒரு அனுகூலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எட்டாவது அனுகூலம் பார்ப்போம், உயரிய பொருளாதார வளர்ச்சியினை அடையவும், உற்பத்தி இயளவிலும் உயர்வான ஒரு நுகர்வு மட்டத்தை மேற்கொள்ளவும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையவும் சர்வதேச வர்த்தகம் அடிப்படையாய் அமைகிறது. உயரிய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி இது காரணமாக அமைகிறது? ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதி தான் ஏற்றுமதியாகுது. அப்ப உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கத்தான் சர்வதேச வர்த்தகம் விரிவடையும். அப்ப சர்வதேச வர்த்தகத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் உள்நாட்டு உற்பத்தியை மேலும் மேலும் அதிகரிக்கிறார். ஆகவே இந்த சர்வதேச வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு உள்நாட்டில உற்பத்தியை பெருக்கிறோம். அப்ப இது பொருளாதார வளர்ச்சி தானே, மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூடும் தானே. பிள்ளைகள், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணிக்கிறக்கூடிய சமன்பாடு என்ன? சி சக ஐ சக ஜி சக எக்ஸ்ஐஎம். எக்ஸ்ஐஎம் என்றா என்ன? தேறு ஏற்றுமதி. ஆகவே ஜிடிபி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூடுவதிலே ஒரு காரணியார் எக்ஸ் மைனஸ் எம். அப்ப எக்ஸ் மைனஸ் எம் விரிவடைய நாட்டின் ஜிடிபி கூடுது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூடுது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தல் என்ன பேர்? பொருளாதார வளர்ச்சி. ஆகவே சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை விரிவடைய செய்யலாம். அதே நேரம் நாட்டினுடைய உற்பத்தி இயலுமையை விட உயர்வான ஒரு நுகர்வு மட்டத்தை மேற்கொள்ளலாம். நாங்கள் ஒப்பீட்டு நன்மை முழுநன்மை கோட்பாட்டினுடைய அனுகூலங்களை வரைபடங்களில காட்டினாங்க, உற்பத்தி சாத்திய வலையில காட்டினாங்க. உற்பத்தி சாத்திய வலைக்கு வெளியில தான் நுகர்வு சாத்திய வலை செல்லுது. எனவே சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் எங்களோட உற்பத்தி இயல்புக்கும் அப்பால் இருக்கின்ற ஒரு மட்டத்தில் நாங்கள் நுகர்வினை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. அதான் அதோட சேர்ந்த இன்னொரு அனுகூலம், உற்பத்தி இயலளவிலும் உயர்வான நுகர்வு மட்டங்களை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். இதே நேரம் வெவ்வேறு நாடுகளுடைய வெவ்வேறு தரமான பண்டங்களை நாங்கள் நுகர்வு செய்வதன் மூலம் உள்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையும். எங்களுடைய தேவைகளும் விருப்பங்களும் பூர்த்தி செய்யப்படுகின்ற ஆற்றல் சர்வதேச வர்த்தகத்தின் மூலமாக அதிகரிக்கிறது. இதன் மூலம் உள்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது அதனுடன் இணைந்த ஒரு அனுகூலமாகும். 9வது அனுகூலம் பாப்பம், வெளிநாட்டு வர்த்தக வரிகள் மூலமாக உயர்ந்த வருமானங்களை நாங்கள் பெறலாம்.
ஏற்றுமதி வரிகள், இறக்குமதி வரிகள், சுங்க திணைக்களத்தினுடைய பிற அறவீடுகள், இலங்கையிலே உள்ள துறைமுக வானூர்தி நிலைய அபிவிருத்தி தீர்வுகள், இவ்வாறு பல்வேறு வழிமுறைகளில பல்வேறு பேர்களில சர்வதேச வர்த்தகத்தின் மீது வரிகளை விதிப்பதன் மூலம் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் வரி வருமானங்களை திரட்டக்கூடியதாக இருக்குது. இதை பொருளாதார நலம் சார்ந்த செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும். எனவே சர்வதேச வர்த்தகத்தின் மற்றொரு அனுகூலம் என வருமானங்களை வரிகள் மூலம் வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்புண்டு கிடைக்கிறது. 10வது அனுகூலம் பார்ப்போம். சர்வதேச வர்த்தக பொருளாதார பங்கு பெற்றுதலை வளர்ச்சியடைய செய்யலாம். இப்ப நாங்க உலக நாடுகளோட கூடிய அளவு தொடர்புகளையும் வர்த்தகத்தை மேற்கொள்வதன் மூலம் வர்த்தக ரீதியான பொருளாதார ஒரு உறவு நிலை அதிகரிக்கிறது. உலகினுடைய மொத்த வர்த்தகத்தில் எங்களுக்கு ஒரு கணிசமான பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் உலக சந்தையில ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வலுவை, தன் பொருளாதார நிலையை, சக்தியினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த நாட்டுக்கு கிடைக்கிறது. அவ உலக வர்த்தகத்தின் மூலம் பொருளாதார மொத்த வளர்ச்சியில ஒவ்வொரு நாட்டினுடைய பங்கு முக்கியத்துவமும் உணர்த்தப்படுகிறது என்பதும் இதன் மூலம் பெறப்படுகின்ற மற்றொரு அனுகூலமாக சொல்லப்படுகிறது. இந்த 10ஐ நாங்கள் குறிப்பாக சர்வதேச வர்த்தகத்தினுடைய நன்மைகள், அனுகூலங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். மீளவும் ஒரு முறை வலியுறுத்துவோம். மிகை உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியும். உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பண்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வளங்களை வினைத்திறன் வாய்ந்த விளைதிறன் வாய்ந்த உற்பத்திகளில பயன்படுத்திவிட முடியும். தரமான பண்டங்களை குறைந்த விலையில பெற்று நுகர்வு செய்ய முடியும். இதன் மூலம் உள்நாட்டில பணவீக்க அழுத்தங்களை குறைத்து கொள்ள முடியும். முன்னேற்றகரமான தொழில்நுட்பங்களையும் புத்தாக்கங்களையும் வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு உதவிகளை, வெளிநாட்டு கடன்களை, வெளிநாட்டு முதலீடுகளை சர்வதேச வர்த்தக உறவின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. சர்வதேச வர்த்தகத்துக்கு அடிப்படையான சேவை துறைகளான வங்கி, காப்புறுதி, போக்குவரத்து என்பது உள்நாட்டிலே வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. நாடுகள் உயரிய பொருளாதார வளர்ச்சியினை அடையவும் தமது உற்பத்தி இரவிலும் கூடிய ஒரு உயர்வான மட்டத்தில் நுகர்வினை மேற்கொள்ளவும் உள்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையவும் வாய்ப்பாக அமைகிறது. வெளிநாட்டு வர்த்தக வரிகள் மூலமாக அரசு வரி வருமானத்தை அதிகரிக்க கூடியதாக இருக்கிறது. சர்வதேச வர்த்தக பொருளாதார பங்கு பெற்றல் மூலம் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வளர்ச்சியினையும் உலக பங்கு பெற்றுதலையும் வெளிப்படுத்த கூடியதாக இருக்கும் என்பவைதான் குறிப்பாக சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் நாடுகள் அடைந்து கொள்ளுகின்ற நன்மைகள் என்று நாம் சொல்லிவிட முடியும். விளங்கியதா பிள்ளைகளே? இப்ப சர்வதேச வர்த்தகத்தினுடைய அனுகூலம் பற்றிய தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் சர்வதேச வர்த்தகத்தின் நன்மையின் வகைகள் என்று சொல்கிறோம். அதை இன்னொரு வார்த்தையில சொல்வதாய் இயற்கை நன்மையும் செயற்கை நன்மையும். சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் பெறப்படுகின்ற இயற்கை நன்மையும் செயற்கை நன்மையும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள். அல்லது சர்வதேச வர்த்தகத்தின் நன்மையின் வகைகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ரெண்டும் ஒரே கருத்து தான். அப்ப சர்வதேச வர்த்தகத்தின் நன்மையின் வகைகளவை ஒன்று இயற்கை நன்மை அல்லது நிலையான நன்மை. 2 செயற்கை நன்மை அல்லது இயங்கியல் நன்மை என்று சொல்கிறோம். இது புதிதாக சேர்க்கப்பட்ட விடயம். கடந்த ஆண்டும் இவ்வாண்டு தான் இந்த சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள் என்ற விடயத்தை நாங்கள் 2 வகைப்படுத்தி பார்க்கிற முறையில படிக்கிறோம். இதற்கு முன்னர் எங்கள் இருக்கவில்லை. உங்களுடைய ஆசிரியர் கைநூலில இந்த புதிய விடயம் காட்டப்பட்டிருக்கிறது. இதுல முதலாவது விடயம் வருவோம். இயற்கை நன்மை என்றால் என்ன? சர்வதேச வர்த்தகத்தினுடைய இயற்கை நன்மை என்றால் என்ன? பொதுவாக நாடுகளுக்கு இடையில இடம்பெறுகின்ற சர்வதேச வர்த்தகத்தின் உற்பத்தி நுகர்வு காரணமாக இயற்கையாகவே நாடொன்று பெறுகின்ற நன்மைகளை நாங்கள் இயற்கை நன்மை என்று சொல்கிறோம். இந்த இயற்கை நன்மை எங்களுக்கு என்ன வழியில பெறலாம் என்று சொன்னார் பிள்ளைகள். ஒவ்வொரு நாட்டினுடைய வளத்திரட்சி அல்லது காரணி வளப்பேறு எங்களுக்கு பொருத்தமாக காரணி வளப்பேறு இந்த பொருள் உற்பத்திக்கு இருக்கிறது. இப்ப இலங்கையில
தேயிலைக்கும் கைத்தாடைக்கும் பொருத்தமாக காரணி வளப்பேறு இருக்கிறது அல்லது வள திரட்சி எங்களோட பொருத்தமா இருக்கிறபடியினால நாங்கள் சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் இயற்கை நன்மையை அனுபவிக்கிறோம். அப்ப ஒன்று வள திரட்சி அல்லது காரணி வளப்பேறு காரணமாக அல்லது நாடுகளுக்கிடையே இருக்கின்ற சுவை வேறுபாடு, மக்களுடைய சுவை வேறுபாடு. இப்ப ஒரு குறித்த பொருளை எல்லா நாடுகளும் உருவாக்குகின்றன. இப்ப இலங்கையின் தேயிலைக்கு இந்தியாவுடைய தேயிலை 100% 12 இல்லை. இலங்கையினுடைய தேயிலை இந்தியாவுடைய சுவையானது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வாகன உற்பத்தி, கணனி உற்பத்தியை வெவ்வேறு நாடுகள் உருவாக்குகிறார்கள். ஆக இந்த பொருள் வேறுபாடுகள் காரணமாக மக்களிடையே இயல்பா என்ன வரும்? ஒரு சுவையிலே ஒரு வேறுபாடு வருகிறது. சுவை வேறுபாடு, மக்களுக்கு அந்த பொருளில நாட்டங்கள், வெவ்வேறு நாடுகளுடைய பண்டங்கள் மீது சுவை நாட்டம் வேறுபடுகிறபடியினாலும் இந்த நாடுகளுக்கிடையே வர்த்தகம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சுவையான பண்டங்களை உருவாக்குறதிலே எல்லா நாடுகளும் கூடிய அளவு ஊக்கம் அளிக்கிறார்கள். அந்த ஊக்கம் காரணமாக நாடுகளுக்கு சர்வதேச வர்த்தகத்தில ஒப்பீட்டு நன்மை உருவாகிறது. அதன் மூலம் அந்த கிடைக்கிற நன்மையை நாங்கள் இயற்கை நன்மை என்று சொல்கிறோம். இப்ப நாங்க பார்க்கிற விடயங்களில் இயற்கை நன்மை எவ்வாறு உருவாகிறது? ஒன்று வள திரட்சி காரணமாக அல்லது காரணி வளப்பேறு காரணமாக, நாடுகளுக்கிடையே மக்களுடைய சுவை வேறுபாடு காரணமாக, நாடுகள் பொருட்களை அதிக அளவிலே உருவாக்க முற்படுகின்ற போது கிடைக்கின்ற அளவு திட்ட சிக்கனங்கள், பேரளவில பொருளை உருவாக்குகின்ற பொழுது அளவு திட்ட சிக்கனங்கள் இயல்பாக கிடைக்கின்றன. இது அகச்சிக்கனங்களாக புறச்சிக்கனங்களாகவும் கிடைக்கலாம். அவ்வாறான சிக்கனங்கள் என்ற இந்த 3 காரணங்களினாலும் ஒவ்வொரு நாடும் உற்பத்தியிலும் நுகர்விலும் அனுகூலங்களை பெறுகின்றார்கள். அவ்வாறு பெறப்படுகின்ற அனுகூலங்களைத்தான் நாங்கள் பிள்ளைகள் இயற்கை நன்மை என்று சொல்கிறோம். இது குறிப்பாக சிறப்பு தேர்ச்சி, ஒரு பொருளை உருவாக்குகிற சிறப்பு தேர்ச்சி, பரிமாற்றங்கள் மூலமாக கிடைக்கின்ற ஒரு நன்மை என்று நாங்கள் சொல்கிறோம். அப்ப இயல்பாக நாடுகளுக்கிடையே காணப்படுகிற காரணி வளப்பேறினுடைய வேறுபாடு, மக்களுக்கு பண்டங்களில் சுவை வேறுபாடு, அளவு திட்ட சிக்கனங்களினுடைய வேறுபாடுகள் காரணமாக நாடுகளுக்கிடையே சிறப்பு தேர்ச்சி பரிமாற்றம் என்ற அடிப்படையில் சர்வதேச வர்த்தகம் உருவாகுது. இதன் மூலம் உற்பத்தியிலும் நுகர்விலும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் நன்மைகளை அனுபவிக்கிறார்கள். இவ்வாறு இயல்பாக ஏற்படுகின்ற இந்த நன்மையை நாங்கள் இயற்கையாக உருவாகிற நன்மை அல்லது நிலையான நன்மை, கட்டாயம் எல்லா நாடுகளும் இவ் அடிப்படையில ஒரு இயல்பான சர்வதேச வர்த்தகத்தை மேற்கொள்ளும் என்று சொல்கிறோம். அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற கிடைக்கின்ற இந்த நன்மையை நாங்கள் இயற்கை நன்மை என்று சொல்கிறோம். செயற்கை நன்மை என்பது நாங்களாக எங்களுக்கு உருவாக்கி கொள்ளுகின்ற நன்மைகள். குறிப்பாக ஒவ்வொரு நாட்டுக்கும் செயற்கை நன்மை எவ்வாறு உருவாக்கப்படலாம் என்று பார்ப்போமாயின், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாங்கள் எங்களோட உற்பத்தியில புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவதால எங்களோட உற்பத்திகளை போட்டியாளருடைய பொருளை விட கொஞ்சம் சற்று தரமான பொருளாக வேறுபடுத்துவதன் காரணமாக அரசாங்க கொள்கைகள், குறிப்பாக அரசினுடைய வரி சலுகைகள், மானிய ஊக்குவிப்புகள், கடன் திட்டங்கள், கடனுக்கான வட்டி சலுகைகள் காரணமாகவும் உருவாகலாம். அது அரச கொள்கை. வர்த்தக உடன்படிக்கைகள், இந்த விலையில நாங்கள் பரிமாறுகிறோம் என்ற இந்த வர்த்தக உடன்படிக்கைகள் காரணமாக, அந்தந்த நாடுகளுடைய முயற்சி காரணமாக உருவாகின்ற நன்மை, சர்வதேச வர்த்தகத்தில் உருவாகிற நன்மை நாங்கள் செயற்கை நன்மை அல்லது இயங்கியல் நன்மை என்று சொல்கிறோம். இயங்கியல் நன்மை என்பது எப்போதும் ஒரு நாட்டுக்குத்தான் அந்த பண்டத்தின் நன்மை இருக்குமென்றில்லை. நாடுகள் கையாளுகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களால, பொருள் வேறுபாடுகளால, அரச கொள்கையின் ஊக்குவிப்புகளினால, வர்த்தக உடன்படிக்கை காரணமாக ஒரு நாடு பெற்றிருந்த அந்த அனுகூலத்தை, ஒப்பீட்டு நன்மையை இன்னொரு நாடு மாற்றிக்கொள்ளலாம். இந்த சலுகைகள் ஒரு நாடு வழங்குவதை விட இன்னொரு நாடு அதிக அளவில் வழங்க முற்படுமாயின் குறித்த நாட்டுக்கு இருந்த அந்த ஒப்பீட்டு நன்மை இன்னொரு நாட்டுக்கு மாறிவிடும். அவ்வாறு நன்மைகள் நாடுகளுக்கு இடையே மாறுகிறபடியால் நமக்கு இன்னொரு பேர் சொல்ல போறோம், இயங்கியல் நன்மை. அப்போ ஒவ்வொரு நாடும் செயற்கையாகவும் சர்வதேச வர்த்தகத்தில நன்மையை உருவாக்கலாம். இது நாடுகளுக்கு இடையே கைமாற்றப்படலாம். அதாவது இயங்கியல் நன்மை என்றும் சொல்லிக் கொள்கிறோம். எனவே
ஒரு நாட்டில சர்வதேச வர்த்தகத்தின் மூலம் நன்மை என்பது கிடைக்கிறது. இந்த நன்மை, நாங்கள் பெறுகின்ற சர்வதேச வர்த்தகத்தின் நன்மை இயற்கையாக வர்த்தகத்தின் மூலம் பரிமாற்றத்தின் மூலம் கிடைக்கலாம், அல்லது நாங்களாகவே உருவாக்கி கொண்ட காரணிகளினாலும் எங்களுக்கு கிடைக்கலாம். இயற்கையாகவே இருக்கக்கூடிய காரணி வளப்பேறு காரணமாக, சுவை வேறுபாடு காரணமாக, இயற்கையாக தோன்றக்கூடிய அளவு திட்ட சிக்கனங்கள் காரணமாக வர்த்தகத்திலே எங்களுக்கு ஒரு சாதக நிலை உருவாகமாக இருந்தால் அதன் மூலம் ஆக்கப்படுகிற நன்மையை நாங்கள் இயற்கை நன்மை என்று சொல்கிறோம். அந்தந்த நாடுகள் கையாளுகின்ற நுட்பங்கள், தந்திரோபாயங்கள் காரணமாக இந்த நாட்டிலே வர்த்தகத்துக்குரிய ஒரு நன்மை உருவாக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அதனை செயற்கை நன்மை என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த ரெண்டு நன்மை வேறுபாட்டுக்கும் உரிய அடிப்படைகள், அதை தீர்மானிக்கிற காரணிகளின் அடிப்படையில தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டு வகைகளும் பிள்ளைகள் சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகளினுடைய இரு வகைகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். புதிய விடயம் என்றபடியா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாருங்கள். பாஸ் பேப்பர்ல இன்னும் இந்த விடயங்கள் வரவில்லை, வரக்கூடிய வாய்ப்பினி இருக்கலாம் என்றபடியா கூடிய கவனம் செலுத்தி பாருங்கள். ஆகவே பிள்ளைகள் இன்றைய கற்றல் செயற்பாட்டில் நாங்கள் இரு விடயங்களை இங்கு பார்த்திருக்கிறோம். ஒன்று, சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள் 10 விடயங்களாக பார்த்திருக்கிறோம். இரண்டாவது விடயம் சர்வதேச வர்த்தக நன்மையினுடைய இரு வகைகளான இயற்கை நன்மையினையும் செயற்கை நன்மைக்கு நாங்கள் விளக்கம் பார்த்திருக்கிறோம். இந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக விளங்கி படித்து மனனம் பண்ணிக்கொள்ளுதல் சிறப்பாக அமையும் என நினைக்கின்றேன். இத்துடன் நாங்கள் இன்றைய நாள் கற்பித்தல் செயற்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். நன்றி பிள்ளைகளே.